அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது அரசியல் உண்மைகள் இன்றைய தகவல்கள் தாறுமாறு தர்பார் அப்படின்னு சொல்ல முடியும். பெரிய அளவுக்கான விவாதங்கள் ஹெரிட்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஹெரிட்டேஜ் டேக்ஸ் இங்கே தமிழ்நாடுலே எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தெரியல. நிச்சயம் காங்கிரஸ் வந்தால் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அவரோட பேச்சுக்கு அடுத்த கட்ட தனது ஸ்கோர் பிஜேபி தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில சம்பவங்கள். ஸோ இன்றைய வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தெரிவிக்க விடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கான தரமான செய்திகளோடு நம்ம உள்ள நுழைய போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பேசும்போது ஓவராலாக மோடி அவர்கள் பார்த்தோன்னா தனது நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும், அதாவது பணக்கார நண்பர்கள் அதானி அம்பானி இன்னும் நிறைய பேர் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனவங்களுக்கெல்லாம் மட்டும் ஓவராலாக 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த 16 லட்சம் கோடி கடனை நாங்கள் வந்தோம் அப்படின்னா அதை மீட்டு 90% ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும்போது ஒரு விஷயம் அதில் ஒரு புரிதல் இருக்குது. அது யார் காலத்தில் கடன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது காங்கிரஸ் காலத்தில் கடன் கொடுக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா பிஜேபியில் இருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த 16 லட்சம் கோடி தள்ளுபடி இல்லை, இது என்ன அப்படின்னா ஒரு பேங்க்கு தனது இயர் எண்டு காலத்தில் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த வரவேண்டிய நிதிகள் எல்லாமே பெண்டிங் இருக்குது, அதனால் இது கடன் அடிப்படையில் நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த தொகையை அவரோட சொத்துக்களை விற்றோ இல்லை வேறு ஏதாவது முறையில் அவங்க வசூலித்து மீண்டும் தரணும் அவங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு டிவி விவாதத்தில் தெளிவாக தந்தி டிவி பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறையிலும் சொல்லியிருக்காங்க. இந்த 16 லட்சம் கோடி என்பது பணக்காரர்களுக்கு தள்ளுபடி கிடையாது, அந்த இயர் எண்டு க்ளோஸ் பண்ணணும். அந்த இயர் எண்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் அந்த பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வரவு வைக்க வேண்டிய தொகை தான், அது என்று இருந்தாலும் கடனுக்கான தொகையாக தான் நாங்கள் கருதல் கொள்வோம், அது ஃப்ரீலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, அது ஃப்ரீ அப்படிலாம் கிடையாதுன்னாங்க. ஸோ இன்னொன்று என்ன, யார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டா 2014 முன்னாடி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட கடன் தான். அது குறிப்பாக அவங்க அதானி அம்பானி அப்படின்னு சொல்ல வரல, அதற்கு முன்னாடி விஜய் மால்யா காலத்தில் இருந்து இது வரைக்கும் அவங்க 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் 90% பறித்து கொடுக்க முடியும் அப்படின்றது பெரிய அளவுக்கு காங்கிரஸ் தரப்பில் தலைவர் இன்றைக்கி வெடிச்சு எரிஞ்சிட்டார், வேறு லெவல் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ பிஜேபி தரப்பில் என்ன கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்கன்றதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் நான். இவர் யார் அப்படின்னா பிஜேபின்னு ராகுல் காந்தியோட அரசியல் அறிவியல் ஆலோசகர் சாம் பிட்ரோடா. இந்த சாம் பிட்ரோடா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு, இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய அளவுக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா ஒருவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்தில் 55% அரசு எடுத்துக்குமா, மீதி 45% சொத்துக்கள் மட்டுமே அவருடைய குடும்பத்திற்கு போய் ஒப்படைக்கப்படுமா. தான் சம்பாதித்த சொத்தில் பாதியை தனது காலம் முடிந்தவுடன் பொது சொத்தாக கொடுக்க வேண்டும். அதுபோல் தான் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடனே இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழக தலைவர்களே, இவ்வளையும் கூட்டணியில் கட்சி இருக்கக்கூடிய திமுக தலைவர்களே எத்தனை பேர் ஏற்றுக்கணும்னு தெரியல. ஏன்னா இப்போது நிலைமைக்கு பணக்கார அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப வெள்ளா 1000 கோடி 2000 கோடி அளவுக்கான சொத்துக்களை வைத்திருக்கிற ஒரு நபர் எந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா வகையில் இருக்கும்போது அந்த சொத்துக்களை முழுமையாக 55% மேலே அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் தோணுது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இல்லை, அவங்க சப்மிட் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லாருமே ஏழைங்களால சப்மிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் சந்திரசேகர ராவ் தெலுங்கு தேச கட்சியில் ஒருத்தர் 5700 கோடியே என்னமோ சப்மிட் பண்ணியிருக்கிறார் தன்னோட சொத்து மதிப்பு. அது ஒன்று தான் எல்லோரும் வாயை பிளந்து பார்த்துருக்காங்க, யாருப்பா அவர் 5371 கோடி சப்மிட் பண்ணியிருக்கிறார். மீதி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த கார் இல்லைன்றாங்க, நான் கடனாளின்றாங்க, இவங்க இந்த பக்கம் கடனாளின்றாங்க. ரைட்டு தான். அப்போ ஒருத்தர் கடனாளியாக இறந்துட்டார் அப்படின்னா, இப்போ எங்கள் தாத்தா
வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 20 கோடி கடன் வாங்கி இறந்து போயிட்டாருன்னா அந்த கடனில் 55% இப்போ அரசாங்கம் கட்டிடுமா, மீதி 45% வந்து இவர் கட்டுவாரா? அந்த கேள்விக்கு இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸில் கொஞ்சம் விடையளிச்சிட்டாங்கன்னா ஒன்று சூப்பராக இருக்கும். ஒன்று இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இறந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட சொத்துக்கள் 55% வந்து ஓவராலாக அரசாங்கத்துக்கு போய் சேரும் அப்படின்றதுல எங்கள் திமுகவும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை அதையும் மீறி எங்கள் தியாக தலைவர்கள் யாராவது இருந்து இல்லை நாங்கள் இறந்ததுக்கப்புறம் ஏற்றுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னால் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேங்க. எல்லாமே அவங்கவுங்க வாரிசுகளில் எம்பி வேணும், எம்பி சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும் அடிபட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் இது காங்கிரஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸில் ஏகப்பட்ட கோட்டீஸ்வர எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களே ஒத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சரி, ஓகே, இது அதையும் மீறி கொண்டு வராங்க அப்படின்போது இந்த இடத்துல பிஜேபி வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். சத்தீஸ்கரில் போயிட்டு பேசும்போது மக்கள் கடினமாகி உழைத்த சொத்து சேர்த்ததை காங்கிரஸ் வந்து பறிக்க திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இறந்ததுக்கப்புறம் கூட வரின்னு வசூலிக்க காங்கிரஸ் திட்டம் அப்படின்னு யார் இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. எங்கள் சத்தீஸ்கரில் மோடி அவர்கள் பேசும்போது, அதாவது உங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட அவர் பேரில் வரின்ற பேரில் போட்டு அந்த சொத்தை கூட ஆட்டையை போட பார்க்குறாங்க காங்கிரஸ். அவங்களுக்கு போய் நீங்கள் ஓட்டு போடலாமா அப்படின்னு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க அந்த பக்கம் அடின்னு அடித்தா இவங்க ஒரு பக்கம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதில் யார் பக்கம் ஸ்கோர் பண்ணுறது பெருசாக சேரும் அப்படின்னா, அங்கே தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதாவது ராகுல் காந்தியை ஏற்றுக்கிறாங்க கருத்து கணிப்பில் கூட. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணது குறிப்பாக 16 லட்சம் கோடி 90% ஏழைகளுக்கு பறித்து வழங்கப்படும். லைக் இது எப்படி எடுத்துக்கலான்னா, ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இல்லை, கம்யூனிஸ்டெல்லாம் பெரிய சொல்ல, கம்யூனிஸ்டோட சித்தாந்த கொள்கையே இதுதான். நார்மலாகவே பணக்காரங்க கிட்ட பறித்து அதை ஏழைங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும், அதுதான் அவங்களுடைய சித்தாந்த கொள்கையே ஆரம்பத்துலேருந்து. பட் அது நடைமுறைக்கு ஒத்து வராதில்லையே, அதனால தான் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு, கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கேரளாவில் மட்டும் தான் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட், மீதியெல்லாம் அங்கங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மீதியெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா பணக்காரர்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக அந்த சொத்துக்களை பறித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா அதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சூப்பர் 16 லட்சம் கோடியை பறித்து ஏழைங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வருது. அது இல்லாமல் இளைஞர்களுக்கு செல்லும் மொபைலும் பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு 1 லட்சம் பக்கம் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்கு. இப்போ இந்த 16 லட்சம் கோடி பறித்து இது ஒரு பக்கம் கொடுத்தாங்கன்னா அது 1 லட்சம் பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பெரிய அளவுக்கு எடுப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இவங்களும் கேள்வி கேட்பாங்கல்ல, ஐயா நீங்கள் கூட கருப்பு பணத்தை மீட்டு கொடுக்குறேன்னுலாம் சொல்லலை பிஜேபி, அந்த மாதிரி அவ்வளோ தொகை ஒவ்வொருத்தருடைய கணக்கிலும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும், 15 லட்சம் பக்கம் போடுற அளவுக்கு கருப்பு பணம் அங்கே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதை மீட்டு கொடுத்தீங்களா, அந்த மாதிரியாக இதையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆளாளுக்கு உண்மையை பேசுகிறாங்களா, அது நடைமுறை சாத்தியமானது, நடைமுறை அப்படின்ற சாத்தியம் என்பது எனக்கு தெரிஞ்சு இல்லை. தேர்தல் பரப்புரையில் இவங்க பேசுகிறாங்க, அதுக்கு பதில் வந்து பிஜேபி ஸ்கோர் பண்ணுறாங்க, இல்லை பிஜேபி பேசுகிறது இந்த தரப்பில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதற்கு நேற்று கூட பிஜேபி தரப்பிலிருந்து உங்களோட தாலிகள் கூட பறிச்சிருவாங்க காங்கிரஸ் விட்டால், உங்களோட சொத்துக்கள் எல்லாமே பறித்து எல்லாத்துக்கும் கொடுக்க திட்டமிடுறாங்கன்னும் போது பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாலியினுடைய முக்கியத்துவம் வந்து மோடிக்கு போய் என்ன தெரியும், வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய 600 விவசாயிகள் உயிரிழந்தனர், அந்த விவசாயிகளின் மனைவிகளில் தாலி பறித்து தாலி குறித்து பிரதமர் பேசினாரா, மணிப்பூரில் ஒரு பெண் வந்து நிர்வாணமாக அடித்து கொல்லப்பட்டார், அந்த பெண்ணின் தாலி குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசினாரா, இன்று ஓட்டுக்காக இழிவான கருத்துக்களை பேசி வருகிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் எங்கள் பாட்டி குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1962 சீனா போரின் போது நகைகளை அடமானம் வைத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தவர். இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்க தனது சொத்துக்களை தியாகம் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்தியவங்க, ஆனால் உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அதே இங்கே தமிழக தலைவர் பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, நகைகளை கொடுத்தது இந்திரா காந்தி மட்டுமல்ல, அந்த இந்தியா சீனா போர் நடந்ததற்கு காரணமே நேரு தான். இந்திரா காந்தி மட்டுமில்லை, நாட்டின் பாதுகாப்புக்காக அனைத்து மக்களும் நகைகளை கொடுத்தனர், இதை காங்கிரஸ் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த டிட் ஃபார் டேட் அப்படின்றதுக்கு பதில் அவங்கவுங்க மாற்றி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இந்த இடத்துல இந்த 2 கருத்து காங்கிரஸினுடைய பிரதான கருத்துக்கள், பணக்காரர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பறித்து ஏழைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்ற இந்த கருத்துக்கள் வந்து
சித்தாந்த ரீதியாக இந்த காலத்தில் அது எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க, எத்தனை பேர் அது சாத்தியமா அப்படின்றது எனக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் சாத்தியம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட விவாதத்துக்கு நாளைக்கு இதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். ஒன்று, ஏன்னா அது அங்கங்கே ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இப்போ நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். ஒரு வழியாக கர்நாடகானுடைய காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இந்த வரவேற்பை தாண்டி ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று போகிறேன். இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஒரு உலகத்துக்கே தெரியும். இந்தியா டுடே மோஸ்ட்லி காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் இருக்கும் எப்பயுமே. அவங்க எடுத்த பேட்டியிலே மோடிக்கே கேரண்டி, சீதாராம் கே கேரண்டி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று விட்டுருந்தார். அந்த வீடியோ பதிவில் என்ன ஆச்சு அப்படின்றது நீங்களே பாருங்கள். இது நம்ம சொல்ல, அவங்க ஆதரவு ஊடகங்கள்லேயே இது வெளியிட்ட வீடியோ பதிவு. அவர் அதுவும் பேட்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே 2000 ரூபா பெண்களுக்கு மாதம் 2000 ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ சீதாராம் கையா கேரண்டி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரிலாம் பேட்டி எடுக்க பஸ்ஸுக்குள்ளே போனது. ஏன்னா ஃப்ரீ ட்ராவல் போகிறாங்கல்ல பெண்கள். ஆனால் அங்கே நடந்த வீடியோ பதிவு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கர்நாடகாவுக்குள்ளே போகலாம். Modi ki guarantee versus Siddaramaiah ki guarantee. Remember, the Karnataka government has given a slew of cash benefits, especially to women voters. 2,000 rupees per woman in a household in poor families and free bus rides for women. Modi or Siddaramaiah? Modi ji, sir. Modi ji. Why? Good persons. Good person. Modi ji good person. ಮೋದಿ ಬಂದ್ರೆ ದೇಶ ಸೇಫ್ಟಿ ಆಗಿರುತ್ತೆ ಅಷ್ಟೇ. Siddaramaiah guarantee better, Modi guarantee better. Modi. Modi guarantee. ಮೋದಿ ಗ್ಯಾರಂಟಿ Modi guarantee. 100% ಮೋದಿ ಬೇಕು. Modi ki guarantee or Siddaramaiah guarantee? Why? Development. Development. What development? India also develop. India future ke India development. ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಗ್ಯಾರಂಟಿ ಪಕ್ಕಾ. Narendra Modi guarantee pakka. இந்த வீடியோ பதிவை பார்த்தோடனே உடனே நம்ம பிஜேபி ஜெயிச்சிரோம்லாம் சொல்ல, சும்மா ஒரு காமெடிக்காக இந்த அவர் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனார். அதுக்கப்புறம் ஒரு பல்பு கிடைச்ச விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதை தாண்டி எதிர்ப்பு அலைகள், ஆதரவு அலைகள் எல்லாமே இருக்குங்க. உடனே நம்ம வந்து இறக்கி பேசிட முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அங்கே பெரிய அளவுக்கான சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை தாண்டி டிகே சிவகுமார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மேலிடத்தில் அமைந்தவுடன் மேகதாது திட்டம் வந்து கண்டிப்பாக அமல்படுத்தப்படும், அதை வந்து நாங்கள் கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேகதாது அணை கட்டியே தீரும்னு சொல்லும்போது இவர் போய் கேட்டாருன்னா பரவாயில்ல. யார்? தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல. உள்ளபடியே காவேரி பிரச்சனை மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து மறுப்பதற்கு வக்கற்ற வகையற்ற நிலையில மானங்கிட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம்தானா? நான் கேட்கிறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்களா இல்லையா, எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்போ இவர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினது திமுகவுடைய தலைவர். பட் இப்போ அந்த மாதிரியான டைலாக் ஒன்று காங்கிரஸ் எதிர்த்து இன்னும் எந்த அறிக்கையும் விடல. இதே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தார் அப்படின்னாருனா என்ன மாதிரியான அறிக்கைகள் விட்டிருப்பார் அப்படின்னு பாருங்கள். நோட் பண்ணுங்கப்பா, பழனிசாமி அவர்கள் உடனே இது வந்து நான் ஏடிஎம்கேவோ சேர்த்தி தான் பேசுகிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய எம்பி ஒருத்தர் சஞ்சய் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்கே ஒரு ரகசிய கேமரா வந்து பொருத்திட்டாங்களாம். ரகசிய கேமரா பொருத்திட்டு மோடி அவர்கள் வந்து 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணுறாராம். அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, பாத்ரூம் போயிட்டாரா, கை கழுவிட்டாரா, மூஞ்சி கழுவிட்டாரான்ட்டு 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுறாராம் மனுஷன். இப்படி திடீர்னு 2 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாராம் மோடி. அப்படி என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்ட்டு பார்த்து 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுறாரு. 24 hours அரவிந்த் கெஜ்ரிவாலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து சர்வீலன்ஸ் கேமரா வச்சு வாட்ச் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட கான்ஃபிடன்ஸ் அவளை வந்து கொல்லுன்ற திட்டத்தில் தான் அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அங்கே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அங்கே நிறைய சுற்றி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 மீட்டிங் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கும் போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு இப்படி பார்ப்பாரா, ஏதாவது பைனாக்குள்ள வச்சு என்ன பண்ணுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால்னு பார்த்து பேசுவாரா என்னன்னு தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒய்ஃப் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, சிங்கத்தை கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைக்கிறீங்க,
ஒரு வாரத்துக்கு மேலே அந்த சிங்கத்தை உங்களால் அடைக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வெளியிட்டுறீங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கடந்து போய் இப்போ ஒரு மாதமே இன்னும் வந்துடும் போல். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இப்போ தள்ளி போட்டாங்க இயரிங். அதாவது ஒரு பெயில் அப்ளை பண்ணதுக்கு நான் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கூட கன்ஃபார்ம்டாக என்னன்னு தெரில. ஏன்னா எங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தோம்ல நேற்று கூட, போயிட்டு ரொம்ப பிரிக்ஸ் அப்படின்னா அப்படியே ஒரு எந்தூசியாசமாக எனர்ஜெட்டிக்காக இருந்த ஒரு மனுஷன் முதல் முறையாக அப்படியே தலையை தொங்க போட்டு கோர்ட்டுக்கு வந்தது நான் முதல் முறை எப்போ தான் பார்த்தேன் செந்தில் பாலாஜி அவர்களை. ஸோ அதே மாதிரி தான் இவர் சிங்கமாக இருக்கிறாரு. என்ன ஆக போகிற நான் இன்னொரு வீடியோ பதிவு கூட பார்க்குறேன். இது வந்து சதீஷ் கலி, அதாவது வெஸ்ட் பெங்காலில் இவர் தான் வந்து பெரிய அளவுக்கு அந்த ரேப் கேஸாக இருக்கட்டும் மீதி 2-3 விஷயத்தில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டார். எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணல. மாநில அரசை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணி சிபிஐ போயிட்டு அங்கே கொடுக்கல. சிபிஐ கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, சிபிஐ கிட்ட வழக்கு ஒப்படைச்சு அவர் வந்து இந்த பக்கம் கொடுங்கனது. அப்போ கூட மாநில அரசு சிபிஐ கேட்டால் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி மாநில அரசு என்ன பண்ணாங்க, நீ கொடுக்கலாம் ஆட்சியை கலக்க வேண்டியது வரும்னு சொல்லி எச்சரிக்கை விட்டதுக்கப்புறம் இவர் வந்து இந்த பக்கம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் இவர் கைது பண்ண போகும்போது என்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மண்டையெல்லாம் அடித்து திருப்பி அனுப்புகிறாங்க. இல்லை இவர் மேலே வந்து இடி ரைடு விடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரையும் அடித்து வந்து துரத்துறாங்க. அவர் பெரிய ரவுடி சிங்கம் அப்படின்னாங்க. கடைசியில் என்னென்னா கைது பண்ணும்போது மனுஷன் உட்காந்து அழுந்துட்டுருக்கிறாரு. ஜீப்பில் பின்னாடி உட்காந்து என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏன் என்னப்பா இவ்வளோ சிங்கமாக போகிறீங்களே நீங்கள் ஏன் அப்படி அழுவுறீங்கன்றதான் பெரிய கேள்விக்குறியாகிறது. சமீப காலமாக வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் பெரிய அளவுக்கு தாக்கு என்று தாக்கி கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் வெஸ்ட் பெங்காலினுடைய இப்போ பிரதானமான தேர்தல் பேச்செல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 25,000 26,000 ஆசிரியர்கள் 2006 காலகட்டத்தில் 16 காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாமே சம்பளம் வாங்கினது இன்ன வரைக்கும் வந்து முறையாக தேர்வு எழுதி போல் லஞ்சம் வாங்கிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க. அதனால் அவங்க இத்தனை நாள் வாங்கிய சம்பளத்தை வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது வெஸ்ட் பெங்காலில். அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஜெயிச்ச உடனே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன், அதனால் காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வந்து எங்களுக்கு தேவைன்ற மாதிரி லைட்டாக அறிக்கை கொடுத்துருந்தார். இந்த ஒரு அறிவிப்பு வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 2 சீட்டை ஒதுக்கிட்டு நீங்களும் கூட்டணியோடு நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் நல்ல பிரகாசமாக இருந்திருக்கும். அப்போல்லாம் காங்கிரஸ் கட்சியை பெரிய அளவுக்கு உதாசீனப்படுத்திட்டு திடீர்னு இன்றைக்கி லைட்டாக நெகட்டிவாக தோணுன உடனே இல்லை நான் இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், அதனால் அவங்க ஜெயித்தாலும் ஒன்று தான் நாங்கள் ஜெயித்தாலும் ஒன்று தான், நீங்கள் காங்கிரஸ் போடுறது போல எங்களுக்கே போடுங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு கேள்விக்குரிய. இது ஆரம்பத்திலேருந்து வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ ஓட்டு போகிற சமயத்தில் இப்படி ஒரு மனமாற்றம் அது கொஞ்சம் காங்கிரஸ் தரப்பில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்ல முடியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு தொகுதியில் நான் விட்டு கொடுத்து காங்கிரஸுக்கு இந்த 2 தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிலாம் விட மாட்டாங்க. சரி, நேற்று வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள், நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தார். நிறைய விஷயங்களை பேசினார். மோடி அவர்கள் இந்த ஆட்சி இந்தோட முடிஞ்சு போயிடுன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே பேசிட்டு கடைசியில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. எவ்வளோ போய் ஓட்டு வாங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சுற்றிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் சுற்றிட்டு இருந்தால் ஓட்டு வாங்கிடுவாரா? எல்லாம் ஒன்றும் இல்லை, நோட்டை கூட தேராதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. உடனே கீழே நான் அவரை பற்றி ஒரு ட்வீட் பண்ண விரும்புகிறேன். நான் 2019 நடந்த தேர்தலில் பிரகாஷ்ராஜ் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டிட்டார். அப்போ அந்த தேர்தலில் பாருங்கள், பெங்களூரில் பிஜேபி 6 லட்சம் ஓட்டு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 5,31,000. தலைவர் எவ்வளோ இங்கே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு 28,906. நோட்டை எத்தனை வாங்கியிருக்கு? 10,760. கிட்டத்தட்ட நோட்டாவோட ஒரு 18,000 ஓட்டு சேர்த்து வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கிறார், இல்லை அவர் போய் என்னங்க ஓட்டு வாங்கிட்டு போகிறாரு எல்லாம் பாருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? யாருக்கு? காங்கிரஸுக்கு. சூரத்தினுடைய தேர்தல் முடிவை தடை விதிக்க வேண்டும் அன்ன போஸ்ட்டாக யாருமே வந்து வந்திருக்கிறத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு காங்கிரஸ் கட்சி புகார் அளித்திருக்கிறது. இந்த எண்ணம் வந்து முன்னாடியே வந்திருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பக்கத்தில் இருக்கிற அந்த வீடியோ பதிவு கூட பார்த்துக்கோங்க. இது உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணுறாங்க, செயல் வீரர்களுடைய கூட்டம். யார் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி 3 பேரும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இந்த 3 கட்சிகளை செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உனக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க ஹைலைட். இதுதான் கூட்டணி கட்சிகளோட பிரச்சனையே. என்னென்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்கள் தொகுதியை செலவு பண்ணுறதுக்கு வந்து நீ பணம் என் கையில் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த பிரச்சனையை சரி கட்ட பாருங்கள்.
இதுக்கப்புறம் இங்கே என்ன வெடிச்சு சரி இவங்க என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போய் ஒரு பக்கம் நான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன், இந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த உள்கட்சி பூசல்களை சரி பண்ண பார்த்தீங்கன்னாவே எங்கேயோ போயிடலாம். முடிந்து போன விஷயத்தை திரும்பி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடுவது என்பது கரெக்டாக இருக்காது. திரிபுராவில் வாக்கு சதவீதம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா 2 லட்சம் பரிசு தரேன் அப்படின்ட்டு அமைச்சர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் திரிபுராவில். இதெல்லாம் என்னங்க 2 லட்சம்? இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இனோவா காரே வாங்கி தரனார். இனோவா கார் வந்து 24 லட்சத்துலேருந்து 26 லட்சம் வரைக்கும் ஒரு கார் வாங்கணும்னா 2 லட்சங்க, 26 லட்சங்க. 26 லட்சம் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. சும்மா நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு வெறும் 2 லட்சம் கொடுக்குறேன்றீங்களா? வாங்க வந்துங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்டங்களா. இன்னும் கொஞ்சம் நாளில் ஜூன் 4ஆம் தேதியா ஜூன் 5ஆம் தேதி எத்தனை பேர் இனோவா கார் வாங்க போகிறான்னு தெரியல. புதுக்கோட்டை தொகுதியில் இந்த பக்கம்லாம் விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட 10லேருந்து 15 பக்கம் ஒரு 1 கோடிலேருந்து 2 கோடி பக்கம் வாங்கி கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல வீடியோ நிறைவு பகுதியில் ஏற்கனவே பெங்களூர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரையல் மாதிரி, அதாவது முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே ஓபிசியை தவிர மீதி அந்த SC/ST லிஸ்ட்டில் வந்து சேர்த்திருக்காங்க. SC/ST லிஸ்ட்டில் சேர்த்தனதுக்கு NCBC வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த NCBC அமைப்பு வந்து SC/ST சட்டம் என்பது வந்து அது அந்த காலத்தில் வந்து தீண்டத்தகாதவர்களுக்கான சட்டங்கள். நீங்கள் அதில் கொண்டு வந்து முஸ்லீம் மக்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அல்ல, அவங்க வந்து அந்தளவுக்கு பாகுபாடுமே கிடையாது. தீண்டத்தகாத மாற்றணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் SC/ST சட்டம். அதை வந்து நீங்கள் முஸ்லீமோட இணைத்து பேசுகிறது வந்து சரியில்லை, இது வந்து கரெக்டான முன்னுதாரணம் அல்ல, இது வந்து சோசியல் டிவிஷனே கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை தான் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, SC/STக்கான சலுகைகளை எல்லாத்தையும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்த்து எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கிற அந்த இருக்கிற சட்டத்தையும் வந்து இன்னும் குறைக்க பார்க்குறாங்க காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லப்பட்டாங்க இல்லையா, அது இந்த கருத்தையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். நான் கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மாவோயிஸ்ட்டை வந்து தைரியமாக கன்னோடு வச்சுக்கிட்டு யாரும் ஓட்டு போட போகக்கூடாது, ஓட்டு போட போனீங்கன்னா அதேமாரி உங்களை சுட்டு தள்ளிடுவேன்ற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்க. அதை வந்து வீடியோ பதிவு எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் நான், பட்டு நிறைய தகவல்கள் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஃபைனலாக ஒன்று தான், நேற்று அதிமுகனுடைய கூட்டம் நடந்தது. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பட் ஊடகங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய யுகத்தின் அடிப்படையில் அவங்களோட கருத்துக்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னால், நிர்வாகிகள்கிட்ட விசுவாசம் இல்லை, அதிமுக நிர்வாகிகள் பலர் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து கடமைக்கு பணியாற்றி நிற்கிறீங்க, வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகள் வந்து பலர் பணியாற்றவில்லை, பெரும்பாலும் வந்து தலைமைக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினதாக இவங்க கற்பனைகளை அடித்து விட, அதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக எதுவும் கண்டுக்கல, சரி போங்க ஏதோ ஒன்று சொல்லி படைச்சிக்கோங்க போங்கன்ட்டாங்க. ஆனால் இந்த கருத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் அதிமுக தோல்வி இப்பொழுதே ஒற்று கொண்டு விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்கே சங்கர் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர் பேர் வந்து ஏடிஎம்கே சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் 20+ சீட்டு வரும், இன்னும் கொஞ்சம் வந்தது அப்படின்னா 30 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த அளவுக்கு வெற்றிகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. பட் இங்கே என்னென்னா ஏடிஎம்கே கூட்டத்தில் இல்லை அந்த மாதிரிலாம் எல்லாம் வாய்ப்புகள் இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்களே வந்து தனது பலவீனமாக வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.